கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறா பாருங்க. அது அந்த சத்தியம் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும்ங்கிறச்ச அந்த சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லை. நான் இன்னும் கோட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். இது பெரிய வைரலாக போயிடும் இந்த மெசேஜ். பாருங்க, இவர் ஆன்டை ஹிந்து இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார். இது அந்த ஸ்லோகம் வியாக்கியானத்தில் இருக்கு. விவாக காலே ரதிசம் பிரயோகே, கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக, இவர் நடக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணார், அதனால மீறினா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் இதுக்கு ஒரு பூசி மொழிகிட்டார். ஆனாலும் தசரதர் இன்னொரு சத்தியம் பண்ணிட்டு, தசரதர் ஆனாலும் சத்தியம் பண்றது சக்கரவர்த்தி அவரை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுத விடணும். ஏன்னா பண்ண சத்தியத்தை காப்பாற்றவே வேண்டாமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா. அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார், இப்போ பரதனை ராஜாவாக்குறேன், முதல்ல ராஜாவாக்கின சத்தியம் போயாச்சு, இப்போ இது என்ன ராஜ்யம், ஏற்கனவே இன்னும் 2 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அது இந்த வைஜெயந்த என்கின்ற ஊர்ல, வைஜெயந்தங்கிற ஊர்ல சம்பராசுரனோட யுத்தம் பண்ணும்போது, திமிங்கிலன்னு பேர், அவனோட யுத்தம் பண்ணும்போது 2 சத்தியம் கைகேயிக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. கைகேயி மறந்து போயிட்டா, அது மந்திர ஞாபகம் வச்சுருக்கா, அதை இப்போ நிறைவேற்றணும். அப்போ தசரதனுக்கு ரெப்யூட்டேஷனை காப்பாற்றணும்னா சத்தியம் நிறைவேற்ற வேண்டும். யார்? அவரல்ல, ராமன். ராமன் நான் காட்டுக்கு போகணும்னு சொன்னா போனோம். அப்பதான் ஒரு ஸ்லோகம், உபேதம் சீதைய பூய சித்ரய சசினம் யதா. சுமந்திரன் போய் ராமரை கூட்டுன்னு வரார். ராமர் சீதையோட ஒரே சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராம். வால்மீகி வர்ணிக்கிறார் பாருங்க, சித்ரயா சசினம் யதா. சசினா யாரு? சந்திரன். சித்ரானா யார்? எங்க சித்தி பேர். சித்ரா. சித்ராங்கிறது நக்ஷத்திரம். சித்ரா நக்ஷத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்மா, வேதத்துல சொல்றோம் இல்லையா. சித்ரா நக்ஷத்திரத்தோடு கூடிய சந்திரன்னா பிரியாதவன். அப்ப சித்ரா நக்ஷத்திரத்துக்கு சமானமா சீதை, சசி என்கின்ற சந்திரனுக்கு சமானமா ராமர். இவா ஒரு தம்பதியா உட்கார்ந்துட்டா. அப்ப சுமந்திரன் போய் கூட்டார். அப்பா கூப்பிடுறார். கைகேயி அந்தப்புறத்துக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா கைகேயி அந்தப்புறத்துல தான் இருக்கார் தசரதர். ரொம்ப அப்படியே ஹார்ட் அட்டாக்லாம் பாவப்படுத்துட்டு இருக்காருங்க. இப்ப எதுக்கு கூப்பிடுறார்? பட்டாபிஷேகத்துக்கு இல்ல, காட்டுக்கு போகணுங்கிறது. ராமருக்கு இது நடக்கணும். ஏன்னா அப்பதான் அவர் தேவர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் நிறைவேறும். அயோத்தியாலேயே உட்கார்ந்துருந்தா எப்படி ராவணவதம் நடக்கும்? ஒரு விதத்துல மந்தரா கைகேயிலாம் ஒரு ஹெல்ப் தான். ஆனா அதை வெளியில காமிச்சிக்கல ராமர். அப்போ ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு மட்டும் ஆடி ஆஃபர். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதே க்ஷண ஆத்வாரமனுபவ்ரஜ மங்கல்யாபவிதத்யுஷி. சீதைய பார்த்துட்டு ராமர் சொல்றார், சுமந்திரன் என்ன கூப்பிட்டுருக்கார், நான் போயிட்டு வரேன் சீதை அப்படின்னார். கிளம்புறேன்னு சொல்லும்போது சீதை வாசல் வரைக்கும் வந்தாள். அதாவது அதுல கூட ஒரு சூக்ஷ்மமான விஷயம் எடுத்து சொல்றா பாருங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா தஞ்செய்யம் அசிதேக்ஷனான்னு ஒரு வார்த்தை வரும் ராமாயணத்துல. சீதையின் கண் பார்வை பட வேண்டும். சீதா ஹேஸ் டு அப்ரூவ். அந்த இடத்துல சொல்றார் வால்மீகி, பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷனா. வாசல் வரைக்கும் ராமரை போயிட்டு வாங்கோ, நல்லதே நடக்கும்னு சொல்லி அமிச்சாலாம். இப்ப 2 கல், ஒரு கல் 2 மாங்காய். ஒன்னு தசரதர் அந்த பண்ணி கொடுத்த சத்தியம் நிறைவேற வேண்டும் என்றால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். தேவர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ராமன் காப்பாற்ற வேண்டும் என்றால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். 2மே நடந்தது சீதையின் கடைக்கண் பார்வையினால். ஒரே வார்த்தை அசிதேக்ஷனா. அப்போ ராமன் ராமனாக இருந்ததற்கு காரணம் ஸ்ரீராமநாதபடியால். ஸ்ரீராமனா இருந்ததுனாலதான் அந்த காரியம் நடந்தது. அப்படின்னா சீதையின் அனுகிரகம் மாமனாருக்கும் கிடைச்சிருக்கு, மகாலட்சுமி இல்லையா. அடுத்தது பரதன். பரதன் கேகே தேசத்துல இருக்கார். நான் தான் கேகே தேசம் எங்கேயோ ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கு. 7 நாள் ஆகும் வரத்துக்கு. ரொம்ப மெனக்கெட்டார் பரதன். இந்த ஒரு இப்போ நம்ம இப்போ ஒரு 4-5 நாளா சண்டை போட்டு இருக்கோம் பாருங்க. பங்களாதேஷ்ல என்ன யுத்தம் நடக்கிறது, யார் யாரோ போறா, பாவம் இந்துக்கள்லாம் எப்படி தவிக்கிறார். Till 1947 that was a part of our country. என்ன ஒரு ஐரணி பாருங்க.
அதாவது 1947க்கு முன்னாடி பிறந்தவா யாராவது இங்க இருந்தா அவளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். பங்களாதேஷ்னு ஒன்னே இல்லையே, எல்லாம் பெங்கால் தானே, அப்போ பாகிஸ்தானே இல்லையே, அது பாரத தேசம் தானே. ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானின் பல பல பகுதிகள் பாரத தேசத்துக்கு அங்கமாக இருந்தது. பிரம்மதேசம்னு சொல்லக்கூடிய மயான்மரின் சில பகுதிகள் பாரத தேசத்தின் ராஜ்யத்துக்கு அங்கமாக இருந்தது. நேபாளத்தில் இருந்த ஜனகன்னாண்ட மிथिला பாரத தேசத்துக்கு அங்கமாக இருந்தது. மானச சரோவரம், இப்போ நம்ம கைலாசம்லாம் இப்போ சைனால இருக்கு, டிபெட்ல இருக்கு, டிபெட்டை தான் சைனா எடுத்து கொடுத்து அங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் த லார்ஜர் இந்தியன் சப்கான்டினென்ட். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களும் பரம்பரையா சனாதன தர்மத்தை கடைபிடித்தவர்களே. இதை சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு மூமெண்ட்டும் வேண்டவே வேண்டாம், அப்படி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு செகண்ட் ஒரு மூமெண்ட்டே இருக்கப்படாது. கடனை உபன்யாசம் வச்சுக்கணும். அவள்லாம் பொறுமையா கேட்டு. நான் இப்போ அண்மையில் வாஷிங்டன்ல 7 நாள் சப்தா, நல்ல கூட்டம், நல்ல ஆஸ்திகர்கள்லாம் கேட்டால் இங்கிலீஷில் உபன்யாசம். ஏன்னா அங்கே தமிழ், ஹிந்து, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லாம் பேசக்கூடியவா இருக்கு. எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் ரொம்ப ஸ்ரத்தையா, தாடியெல்லாம் இருக்குது, மீசையெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய கண்ணு, தீக்ஷ்ணமான மூக்கு, நன்னா ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தார். எல்லாரும் நோட்ஸ் எடுத்தார். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்திருந்தார். உபன்யாசம் முடித்தவொடனே 4 பேர் பேசுவா. ஒரு 3வது நாள் வந்தார். 3வது நாள் நான் நரசிம்மாவதாரம் சொல்லி முடித்தேன். அப்போது நரசிம்மாவதாரம் சொல்லும்போது முல்தானை பற்றி பேசினேன். முல்தானுங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடம், அதை பற்றி பேசினேன். அது ஏதோ ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டு, அதை பற்றி பேசினேன். உபன்யாசம்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். அவர் ஏதோ எடுக்கக்கூடிய நோட்ஸில் ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு, அதான் கொடுத்துட்டா போச்சு. அப்போ நான் கேட்டேன், இப்போவுமே கேட்கறது தானே, உங்கள் பேர் என்னென்ன? அசீஃப் இஸ்லாம் அப்படின்னு. எனக்கு ஒரு பயமாகவும் இருக்குது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டோமா, ஏதாவது சொல்லிவிட்டோமா, ஒரே பயமாக வேறு இருக்குது. கை காலெல்லாம் பார்த்தேன், ஏதாவது ஜாகிரதையாக வச்சுருக்காரு. என்ன பாவம், சாதாரணப்பட்டவ தான், இது பாகவதெல்லாம் புஸ்தகம் எழுதி. நம்ம கேட்டேன், சுவாமி வெரி நைஸ் தட் யூ ஆர் கம்மிங் அண்ட் லிசனிங், பட் வாட் brought you ஹியர்னு கேட்டேன். அவர் சொன்னார், பஹ்லே ஹம் யஹீ தே, ஒரு காலத்தில் நாங்கள் இங்கே தானே இருந்தோம். மதம் மாறி இருக்கலாம், ஒரு காலத்தில் நாங்கள் இங்கே தானே இருந்தோம் அப்படின்னார். அப்போ தானே யோசிச்சோம், ஓஹோ அந்த ஆங்கிள் அவர் யோசிக்கிறார் போல இருக்கு. 7 நாளும் வந்தார் சப்தாத். இந்த ஆப்கானிஸ்தான்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன அதெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காலகட்டத்தில் பாகவதத்தை சிரவணம் பண்ணவாதான் பேர் மாறி இருக்கலாம்.